ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ரொம்ப நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து சொல்லி தரப்போகிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை. அவங்களுக்கு வந்து நான் வந்து தைச்சி கொடுக்குறேன், எல்லாமே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் அந்த கழுத்தில் வந்து லூஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து எப்படின்னா, கிராஸ் கட்டிங் பிடிக்காது, ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் பிடிக்கும். கிராஸ் கட்டிங் எதுக்காகனா, மெயினாக இந்த ப்ரைஸர் போடாமல் ப்ளவுஸ் போடுவாங்கள்ல, அவங்களுக்காக உள்ளதான் கிராஸ் கட்டிங். கப் ஷேப்பு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் செஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். சிலருக்கு வந்து அது பிடிக்காது. இவங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது. நான் நேர் கட்டிங் தான் போட்டு கொடுக்குறேன். ஆனாலும் அவங்களுக்கு அந்த கழுத்து லூஸ் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ்க்கு உடம்பு சுற்றளவு நான் எப்படி எடுத்தேங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா கிராஸ் அப்படிங்கிறனால பேக் சைடில் தான் நம்ம உடம்பு சுற்றளவு எடுக்கணும். ப்ளவுஸ் இதை மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு நெக்குக்கு நேராக வர அளவை கிராஸாலாம் டேப்பை வச்சிடக்கூடாது. அதுக்கு நேராக வர அளவு எடுத்துக்கணும். 9.25. அப்போ இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து அளவு உடம்பு சுற்றளவு 39. பேக் பீஸு நான் எல்லாமே ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை, இதை உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண வீடியோ தான். அதனால் மேக்ஸிமம் வந்து சிம்பிளாக எப்படி மார்க் பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் காமிச்சிருக்கேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும் பேக் பீஸு. நான் என்னென்ன அளவுகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போ அளந்தும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. மொத்தமாக அளவு ப்ளவுஸ் வச்சு பேக் சைடில் உடம்பு சுற்றளவு எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி தான் நான் வச்சுட்டு எல்லாமே அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வந்து நான் ஃபுல் கிராஸ் கிடையாது. இதை என்ன மாதிரி லைட்டாக கிராஸில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட்டிங்கில் எப்படி நான் தைச்சி கொடுத்தேன் அப்படிங்கிறத இதை அப்படியே வீடியோவில் வந்து ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன். அப்படியே கண்டினியூஸாக ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயந்தான். இப்போ வாங்க நம்ம அளவுகளெல்லாம் சொல்லிடுறேன். கட்டிங் அளவு 2.25, ரெடி அளவு 2.5 கழுத்தாகணும். ஷோல்டர் வந்து ரெடி அளவு 5.5, கட்டிங் அளவு ரெடி அளவு 5, கட்டிங் அளவு 5.5. நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு பேக் நெக்கோட இறக்கம். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எடுத்த மொத்த ஒயர்லேருந்து 17.25, அதை ஆப்போசிட்டில் வச்சு பார்க்கும்போது ஆம்ஹோல் இறக்கம் இன்னும் உங்களுக்கு கரெக்டாக நான் தெரியும் பாருங்கள். ரெடி அளவு நமக்கு 6, கட்டிங் அளவு 5.5 இன்ச்சு நம்ம வந்து வச்சு அளவு மார்க் பண்ணியிருக்கோம். உடம்பு சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 9.25, 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம். இவ்வளோ தான் பேக் சைடில் நம்மளோட அளவுகள் எல்லாமே. இப்போ வந்து ஆம்ஹோல் சுற்றளவு நான் அளந்து காட்டிடுறேன். அந்த ப்ளவுஸ்க்கு டேப்பதை மாதிரி வச்சுட்டு அளந்து பார்க்கும்போது நமக்கு 8.25 இருக்குது. இதில் வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே தான் நம்ம அளக்கணும். அதாவது எந்த இடத்துல தையல் வருமோ அந்த இடத்துல வர ஆம்ஹோல் ரவுண்டு தான் நமக்கு 8.25 வேணும். அது வந்து கரெக்டாக இருக்குது. மொத்த அளவு மேலே பார்த்தீங்கன்னா 11.5, கீழே வந்து 10.25 இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். நெக் ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இல்லை முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் வந்து மேலே வந்து 2.25 வச்சுருக்கோம் இல்லைங்களா? கீழ்ப்பக்கம் இது வந்து அப்படியே மேலே உள்ள 2.25 அப்படியே கீழே வச்சிங்கன்னா குறுகலாக இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்து. கொஞ்சம் இந்த மாதிரி 39 சைஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் கழுத்து ரவுண்ட் ஷேப் வரணும்னா கொஞ்சம் அகலப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி அளவு 2.5 இன்ச்சு பார்த்தீங்களா? அதுலேருந்து இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 கீழே வச்சுருக்கேன். 2.25 வச்சுட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இந்த கார்னர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் கேப் இருக்கிற மாதிரி. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் அகலமாக கேட்குறாங்கன்னா நீங்கள் 3 இன்ச்சு கூட வச்சு அகலப்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு அவங்க அகலம் ரவுண்டு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற அகலத்தோட கீழே அகலப்படுத்திட்டு நெக் வந்து கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுகள்லாம் நான் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். இப்போ வழக்கம் போல் எப்போதும் குறுக்கு பீஸில் தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். கரபாகத்தை 2ஆக மடித்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருந்துச்சு, பேக் பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அப்படியே கரபாகம் நம்ம சைடு இருக்குது, ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இந்த பேக் பீஸ் வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். ஃபுல் கிராஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம போடுவோம் இல்லையா? இது வந்து இப்படி போட்டோம்னா நமக்கு ஃபுல் கிராஸ் கப் ஷேப் வந்து அப்படியே ரொம்ப எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில். இப்போ அப்படியே வந்து இந்த பொசிஷனில் போட்டோம்னா இது நேர் கட்டிங். ரொம்ப கிராஸாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் இல்லாமல் செமி கிராஸ் இதுதான். இந்த அளவுக்கு நம்ம கேப் கொடுத்து போடும்போது இது வந்து செமி கிராஸு. போட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்காது. அதாவது இந்த கிராஸ் கட்டிங் பிடிக்காதவங்களுக்கு இது வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்பாக இருக்காது. ஸ்ட்ரெயிட் கட் போட்ட மாதிரியும் இருக்கும். அதே சமயம் கழுத்து ஃபிட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நான் தைச்சதில் அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப திருப்தியாகிடுச்சு. அளவு ப்ளவுஸு நான் தைச்சது தான். அதே மாதிரி தைங்கன்ட்டு மறுபடியும் வர ப்ளவுஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் பீஸை இந்த பொசிஷனில் போட்டுட்டு இப்போ நான் அளந்து காமிச்சிருப்பேன் எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஃப்ரண்ட்டில் கழுத்துக்கிட்ட ஒரு இன்ச்சும் கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சும் இருக்குது. அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கிராஸ் போட்டுட்டு மீதி அளவுகள் எல்லாமே பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக இந்த மாதிரி நம்ம வந்து
வரைஞ்சிக்கிறோம். அப்படியே அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக பேக் பீஸ்க்கு ஈக்குவலாக எந்தெந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணுமோ, கழுத்து அகலம், ஆம்கோல் சுற்றளவு, ரெடி அளவு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஆம்கோல் கிட்ட இந்த சைடு மட்டும் பேக் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். அதாவது இப்போ நெக்கு வந்து இறக்கம் வந்து கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப இறக்கமாக ஆகிடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுங்க. இப்போ இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சு நான் சும்மா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாலாம் இல்லை, ரஃபாக தான் நான் வந்து அப்படியே மார்ஜின் போடுறேன். ஸோ அவ்வளோதான். பேக் பீஸில் வச்சு ஃப்ரண்ட் பீஸில் எந்தெந்த அளவில் மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டோம். இப்போ ரெடி அளவில் நான் ஒரு வந்து மார்ஜின் போட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆம்கோல் கிட்ட இந்த சைடில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இதை மாதிரி உள்ளே தள்ளி ஒரு வளைவு வந்து வரைஞ்சிக்கிறேன். கரெக்டாக அந்த உள் வளைவு அந்த ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட, அதாவது இந்த கார்னர் மார்க் பண்ணி நம்ம பெண்ட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். மற்ற அளவுகள் எல்லாமே அப்படியே ப்ளவுஸை வச்சு ஃப்ரண்ட் போர்ஷனை வச்சு தான் மார்க் பண்ணுறோம். இப்போ கழுத்தாகலாம் ரெடி அளவு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ளே இடத்த விட்டுட்டு இப்போ வந்து கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கழுத்து லூஸ் வராமல் இருக்கிறது கட்டிங்கில் இன்னொரு சின்ன ட்ரிக்கும் இதில் சொல்லியிருப்பேன். கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ கழுத்து இறக்கத்துலேருந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிறோம். பெல்ட்டோட ஜாயிண்டில் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு கேப் கொடுத்து கீழே ஒரு மார்க்கு. அது மேக்ஸிமம் தெரிஞ்சது தான். பெல்ட்டு ஜாயின் பண்ணவும் சென்டர் டாட் பிடிக்கவும் நம்ம அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வந்து கிராஸாக நான் வந்து டாட் வந்து மடித்து தைக்காமல் கிராஸாக கட் பண்ணிட்டேன். அதனால் நம்ம அந்த ஃப்ரண்ட்டு டாட் உயரத்துக்கு வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடிக்கிறோம். ரொம்ப இழுக்கக்கூடாது. அப்படியே கரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டரில் வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே இடத்த மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சென்டராக ஷோல்டருக்கு சென்டராக வர மாதிரி இந்த ஃப்ரண்ட்டு சென்டர் டாட்டுக்குள்ளே இறக்கத்தை வந்து ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணுங்கள். தையலுக்கு நேராக ஒரு அளவு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து கீழே அதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்கோட இறக்கத்தை கரெக்டாக வந்து லைன் போட்டுட்டு ஷேப் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்ததாக ஃப்ரண்ட் டாட்டோட இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். பேக் சைடு ரெடி அளவுலேருந்து பெல்ட்டோட உயரத்தை இதை மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு, அதுக்கப்புறம் தையலுக்கு கீழே. இதில் நான் கட்டிங்கில் வந்து கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நல்லா கிராஸ் வரணும், கிராஸாக கட் பண்ணலாங்கிறதுக்காக கட்டிங்கில் வந்து கீழே உள்ள மார்க்கில் நான் வந்து கட் பண்ண மாட்டேன், மேலே உள்ள மார்க்கில் கட் பண்ணியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த ஆல்ட்ரேஷனில் எப்படி மார்க் பண்ணோமோ அதே தான் அளவு. இப்போ ஸ்கேலை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். பேக் சைடு மட்டும் இந்த கீழே உள்ள கோட்டில் இல்லாமல் மேலே ஏற்றி கொஞ்சம், ஏன்னா அந்த நல்லா அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அது பெல்ட்டு கட் பண்ணும்போது நம்ம அந்த அளவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹூக் பட்டி பக்கமாகவே அந்த சென்டர் டாட்டோட அளவுலேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது 2.25 ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு மீதி இருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.25 கிராஸ் போனது போக 1.25 இன்ச்சு 2 பக்கமும் டாட் பிடிக்கணும் நம்ம. இப்போ சென்டர் டாட்டோட உயரம்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. இப்போ மீதி டாட்டோட அளவுகள் வந்து சென்டர் டாட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு, இல்லைன்னா 2 பக்கமே 1.25 இந்த கேப்பில் நம்ம மார்க் பண்ணி பிடிச்சிக்கிட்டா போதும். இதுக்கு நான் வேறு எந்த அளவுகளுமே இது பண்ணல. அப்படியே சென்டராக அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மீதி டாட்களை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸு நமக்கு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்குக்கிட்ட மட்டும் ஒரு சின்ன திருத்தம் செய்வேன், அதை கொஞ்சம் அப்படியே கவனமாக பார்த்துங்க. இப்போ ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி லைட்டாக கிராஸ் கொடுத்துங்க. ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சும் ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி கிராஸ் கொடுத்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரண்ட் போர்ஷனை. இப்போ டாட்லாம் பிடிக்க வேண்டிய இடத்துல நம்ம இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம அடித்து தைக்க வேண்டிய இடம், உடம்பு சுற்றளவுக்கிட்ட எல்லா இடத்துக்கிட்டுமே இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து வச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் லைட்டாக இது மாதிரி ஆம்ஹோல் கிட்டேருந்து ஃப்ரண்ட் நெக்கில் ஒரு 1/4 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து கழுத்து வந்து தூக்கிட்டு இல்லாமல் உங்களுக்கு ஷோல்டர் வந்து எப்படி தைச்சாலும் ஷோல்டர் லூஸ் கொடுக்குதுங்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போ வந்து நெக் வந்து அளந்து காட்டுறேன். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்குள்ள அளவு தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு வேணும் நமக்கு. தையலுக்கு மேலே 1/2 இன்ச்சு வச்சு நான் பிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? தையலுக்கு மேலே இப்படி வச்சு காட்டுறது. ப்ரௌன் கலர் அப்படிங்கிறனால அந்த தையல் வந்து நமக்கு பளிச்சுன்னு தெரியல. தையல்லேருந்து மேலே ஷோல்டர் பிடிக்க வேண்டிய அளவை நான் வச்சு இப்பயே நான் உங்களுக்கு அளந்து காட்டியிருக்கேன். நெக்கு லைட்டாக 1 ஃபுட் அளவுக்கு தான் நமக்கு ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு இருக்குது. இன்னொரு 1 ஃபுட் அளவுக்கு நமக்கு கொஞ்சம் கிளாத் வேணும். அதுக்காக கீழே வந்து
லைட்டாக ஒரு ஃபுட் அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் ஷேப் கொடுக்குறேன். இதனால் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து தேவையான அளவு இடம் கிடைக்கும். கீழே இறக்கி கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மேலே வந்து லைட்டாக அந்த கிராஸ் வந்து கண்டிப்பாக கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த மாதிரி மெத்தடில் தைக்கும்போது கழுத்து வந்து லூஸே கொடுக்கல உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன அளவுகளையும் நம்ம மாற்றி செஞ்சு தைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் பெல்ட்டோட உயரங்க எவ்வளோன்னு அளந்து காட்டிடுறேன். ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து பார்க்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் இருக்குது, பேக்கில் வந்து 3.25 இருக்குது. இதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் 4 இன்ச்சுக்கு மேலே வைக்க வேணாம். ஏன்னா அது கீழே இறங்க உங்களுக்கு ரொம்ப இறக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதிகிட்ட வரும்போது அது அப்படியே சுருட்டிக்கும். அதனால் மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டில் எப்போதும் ஒரே அளவு வைங்க. பெல்ட்டோட நீளம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கிளாத் எடுத்துக்கணும். அதாவது மொத்த உடம்பு சுற்றளவு எடுக்கிறோம்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கம்மி பண்ணி நீங்கள் இந்த நீளம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் சைடில் கிளாத்து கம்மியாக இருக்கனால நான் அங்கேருந்தே அளவு மார்க் பண்ணுறேன். 4.25 இன்ச்சு வேணும். கீழே மீதி 2 இன்ச் இருக்குது. கிளாத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே உள்பக்கம் அடித்து தைச்சிடலான்னு 2 இன்ச்சு அப்படியே வந்து நான் மார்ஜின் போட்டுக்கிறேன். இதை வந்து தையல் போட்டு நம்ம இன்னொரு பெல்ட்டு கிளாத்து கொடுப்போம்ல, அதோட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். பேக்கில் மட்டும் குறைச்சிடாதீங்க. பேக்கில் குறைச்சிட்டிங்கன்னா அப்புறம் சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வந்துடும். இப்போ ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ணுற இடத்த மார்க் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட்டில் 2.25 கிராஸ் எடுத்தோம்ல, அதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் 6 இன்ச் இருக்கா, அதே 6 இன்ச்சை வச்சுட்டு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறோம். இந்த 2.25க்கு நேராக மார்க் பண்ணதை இப்போ இந்த மாதிரி அப்படியே வந்து கிராஸ் கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த ஷேப் வந்து ரொம்ப பள்ளம் கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறுன மாதிரி கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து வழக்கம் போல் எப்போதும் போல் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு 2 கட்டிங் கொடுத்துங்க. ஏன்னா அது ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட வரும். பேக் சைடு ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட மடித்து தைக்க வேண்டிய இடம் எந்த இடமோ அந்த இடத்துக்கிட்ட மட்டும் சிசர் கட் கொடுத்தா போதும். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கிளாத் இருக்கும். இதில் வந்து நெக் பீஸுக்குள்ளதை கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இது கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். லைனிங்லாம் கிடையாது, நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சைனிங்காக இருக்கும். உள்ள துணி கொடுக்க தேவையில்ல, திக்னஸாகவும் இருக்கும், அதே சமயம் சைனிங்காகவும் இருக்கும். ஸோ ஸ்லீவுக்கு வந்து மீதி இருக்கிற கிளாத்தை 4ஆக ஃபோல்டிங் பண்ணி போட்டிருக்கேன். கீழ்ப்பக்கம் கிளாத் வந்து கொஞ்சம் நேராக இல்லைன்னா நம்ம சமமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக லைட்டாக கிராஸ் இருக்குது, அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஃபோல்டிங் ஃபுல்லாக ஆப்போசிட்லேயும் ஒரு ஓப்பனும் ஃபோல்டிங்கும் என் சைடும் இருக்கிற மாதிரி வாட்டத்தில் தான் நான் வச்சு கட் பண்ணுவேன். இப்போ ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மடித்து தைக்கணும்ல, ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உள்ள கிளாத்து 1.25 இன்ச்சு வச்சுட்டு ஒரு மார்ஜின் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ ஸ்லீவோட அதாவது அளவு ப்ளவுஸோட லெஃப்ட் ஸ்லீவு தான் நம்ம எடுத்திருக்கோம். எல்லா அளவுகளையும் அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுறோம். முன்கை சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். லைட்டாக கீழே இது மாதிரி இழுத்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவோட உயரம் தையலுக்குள்ள அளவு மார்க் பண்ணிக்கிறோம். அடிக்கை இறக்கமும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு தையல், அதுக்கு மேலே தையலுக்கு சேர்த்த அளவு. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.25 இருக்குது. அடிக்கை இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் இருக்குது. அந்த 3.5க்கு நேராக 7.25 நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஷேப் கொடுக்க வேண்டியதுதான். நம்ம 1/2 இன்ச்சு உள் வளைவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்லீவுக்கு வந்து இது ஜாயிண்ட்லாம் தேவையில்ல. எக்ஸ்ட்ரா வந்து தையலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு இருக்குது. தாராளமாக அது போதும் நார்மல் ப்ளவுஸுக்கு. அதை விட கம்மியாக ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இது வந்து நான் ஜாயிண்ட்லாம் எதுவும் போடலை, 1.25 இன்ச்சு இருக்குங்கனால போதும்னு அப்படியே வந்து ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே மாதிரி மடித்து தைக்க வேண்டிய இடம், ஆம்ஹோல் சுற்றளவு, ஸ்லீவோட சென்டரு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிற 2 கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை மாதிரி உள்வளைவு குடஞ்சி கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் இது மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் ரவுண்டும் நான் இப்படி எந்த அளவுக்கு கரெக்டாக வருதுங்கிறத அளந்து காமிச்சிடுறேன். மீதி நமக்கு இந்த அளவுக்கு கிளாத் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னொரு பெல்ட் கிளாத் எடுக்கணும். இதுலேயே ஹூக் பெட்டி ஐப்பெட்டிக்கும் இதில் தான் எடுக்கணும். தாராளமாக நமக்கு துணி அது போதும். இன்னும் நல்லா திக்னஸாக இருக்கிறதுனால 2 கிளாத் கொடுத்தோம்னாலே நமக்கு பெல்ட்டுக்கு போதும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கிறோம். ஸ்லீவோட பேக் சைடு வச்சு நான் ஃபஸ்ட்டு அளந்து காட்டிடுறேன். கரெக்டாக வந்து இந்த 2 மார்க்கிங்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இது மாதிரி அப்படியே வச்சுட்டு
இப்போ பார்க்கும்போது பேக் பீஸு நமக்கு கரெக்டாக இருக்குது. ஷோல்டரு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம பேக் பீஸை வச்சு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் உடம்பு சுற்றளவு இது வந்து பேக் பீஸ்க்கு ஈக்குவலான அளவு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எப்போதும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தானே மார்க் பண்ணணும். அதை மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். என்னென்னா இது வந்து நம்ம சென்டரில் டாட் பிடிக்கும் போது அது கரெக்டாக வந்துடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஃப்ரண்ட் போர்ஷனையும் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனையும் வச்சு அளந்து காட்டுறேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நமக்கு அதிகமாக கிளாத் ஒதுங்கிறது எதனாலனா, இன்னும் நம்ம சென்டர் ஆம்பூல் டாட் பிடிக்கல இல்லையா, அதனால. இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட்லேயும் ஸ்லீவோட சுற்றளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். 2 சைடுமே நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம். அதனால 2 போர்ஷனுமே நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.